இந்த நான் முன்ன முட்டி நிக்குது பாத்தீங்களா, இதுதான் அவங்களோட சேர ஓட்டாம தடுப்பு. மறந்துடாதீங்க, யாரோ ஒருவர் நம்மை இறைவனோடு சேர விடாம தடுப்பவர் இல்லை. நாம் நினைக்கிற நினைப்பில் தான் அந்த தடை இருக்கிறதே ஒழிய யாரோ ஒருத்தர் தடுப்பது இல்லை. நம்முடைய என்ன வலிமை தான். நான் என்பதும் எனது என்பதும் தான் அவனை போய் சேர ஓட்டாம தடுத்து நிற்பது. அப்ப இந்த நினைப்பு வந்தோடனே நான் என்ன நினைக்கணும், பெருமானே இந்த எண்ணத்தை கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு வணக்கம். சரி, கொடுத்த பெருமான் என்ன பண்ணாரு, 2 பூ எடு, 2 கட்டு, வா போலாம். அவனு சும்மா என் கை வீசிட்டு போற. அப்ப அதை கட்டினது யாரு? சாமி தான் கட்ட வச்சாரு. போனோம், கொண்டே வச்சாச்சு. அவர் போட்டா என்ன, போலினா நமக்கு என்ன? அது போலினா மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு கொடுத்தா அவர் பாருங்க வாங்கி அப்படி பொத்துன்னு கீழே வச்சுட்டாரு. நமக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. இங்க சொன்னதான தானே வந்தோம், இங்க சொன்னங்காட்டி தானே கட்டணும். கொண்டே கொடுனாரு, கொடுத்துட்டான், என் வேலை முடிஞ்சு போச்சு. அது தலைக்கு போதா, காலுக்கு போதா, கைக்கு போகுது, போகாமே போனேன், என் வேலை இல்லை சாமி, திருச்சிற்றம்பலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்துட்டேன்னா நிம்மதியா இருந்துக்கலாம். நான் இங்க வெயின்னு சொன்னேன், அவர் அங்க வைக்கல. இப்படி எல்லாம் கொண்டா, நீ போய் கொண்டாரு போமா அப்படின்ட்டாரு. இதெல்லாம் தான் நமக்கு அந்த தன்முனைப்பு வெளிப்படுத்துகிற இடம். நமக்கு என்ன வேலையோ திருவருள் எனக்கு கொடுத்தது செஞ்சு முடிச்சுட்டேன்னா, சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம், பெருமானே என்னுடைய கடன் வேலை முடிஞ்சிச்சு. பறிக்க சொன்னீங்க, கட்ட சொன்னீங்க, கொண்டாந்து கொடுக்க சொன்னீங்க, கொடுத்துட்டேன், அதோட முடிஞ்சு வச்சேன். அதுக்கப்புறம் வைப்பாரா வைக்க மாட்டாரா, அவராச்சு வச்சாருன்னா புண்ணியத்தை அவர்